வழக்கம் போல் ஒரு வாட்டி ஈட்டினடை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க? நைட் ஃபுல்லாக தூங்காமே இருந்தனால எப்படா வீடியோ எப்படா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. ஏன்னா அந்த டைமில் கடைகளும் இருக்காது இல்லையா. நாங்கள் வந்து வெஜ்ஜில் வந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. சரி பசிக்கு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கிட்ட இருக்கும். என் தம்பி கூட அவனோட காலேஜுக்கு போயிருந்தேன். அவனோட காலேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங். ஸோ அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்கனால நான் தான் பேரண்ட்டாக போய் நின்னேன். காலேஜ் பார்த்தோன்னே எனக்கு பல நினைவுகள் வர ஆரம்பிச்சிச்சு என் காலேஜ் பற்றி. கூடவே சேர்ந்து பசியும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உடனே என் தம்பி என்னை கூப்பிட்டு போய் வந்து சிக்கன் கீமா தோசை வாங்கி கொடுத்தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு முன்னாடி. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு நான் இதுதான் சூஸ் பண்ணேன். ஆனால் அது சாப்பிட்டு என் தம்பியோட ரியாக்ஷன் சரியில்லைன்னு பார்த்தோன்னே நான் இதுக்கு வந்துட்டேன் கடைசியில். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரி இது எனக்கு இல்லை, இது இவளுக்கு சாப்பாடு வச்சுட்டு நான் திரும்ப வந்து இந்த கார தோசையும் பன்னீர் தோசையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பன்னீர் தோசை நல்லா இருந்துச்சு கார தோசையை விட. இதுவுமே இவளுக்கு வேணுமா, நான் என்ன பண்ணுறது. லாஸ்ட்டாக வந்து ப்ரௌனி சாப்பிட்டுட்டு நான் தூங்க போயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க